வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, நம்ம தமிழ்ல சொல்ற மாரி அப்படியே டைரக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி சில இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் இருக்கு. நம்ம எப்படி தமிழ்ல சொல்லுவோமோ, அதே மாதிரியான இங்கிலீஷ் ஃப்ரேசஸ். இப்ப இந்த சென்டென்சஸ் பாருங்களேன். ஏப்ரல் மாசமே வெயில் கொளுத்துது. மே மாசம்லாம் கேட்கவே வேண்டாம். சொல்லவே வேண்டாம். அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே மாரி சில விஷயங்கள பத்தி பேசுறப்ப, அத பத்தி என்ன? அத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி அப்படியே இதே லிட்டரலா நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஃப்ரேசஸ் தான் இந்த நாட் டூ ஸ்பீக் ஆஃப், வாட் டூ ஸ்பீக் ஆஃப் அண்ட் நத்திங் டூ ஸ்பீக் ஆஃப். இந்த 3 ஃப்ரேசஸ். இந்த 3 ஃப்ரேசஸ எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இதுல இந்த நாட் டூ ஸ்பீக் ஆஃப் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா? சொல்லவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம நாட் டூ ஸ்பீக் ஆஃப யூஸ் பண்ணுவோம். அத பத்தி என்னத்த சொல்றது? அப்படி சொல்றதா இருந்தா வாட் டூ ஸ்பீக் ஆஃப். அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மாரி சொல்றதா இருந்தா நத்திங் டூ ஸ்பீக் ஆஃப். இந்த 3 ஃப்ரேசஸ நம்ம சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம். இதுல நீங்க கடைசி வேர்ட்ஸ் கவனிங்க. ஆஃப், ப்ரெபோசிஷன் இல்லையா? ஸோ இது பக்கத்துல எப்படி இருந்தாலும் ஒரு நவுன் இல்ல நவுன் ஃப்ரேஸ தான் நீங்க யூஸ் பண்ணணும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ட்டா ஒரு நவுன யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ஜெரண்ட் ஃபார்ம். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட் ஃபார்ம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு சண்டே கூட எனக்கு ரெஸ்ட் இல்ல. திங்கட்கிழமைலாம் சொல்லவே வேணாம். நான் பயங்கர பிஸி. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட எனக்கு ஓய்வு இல்லை. எவ்வளோ சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இல்லையா? ஐ அம் நாட் ஃப்ரீ ஈவன் ஆன் சண்டேஸ். ஐ அம் நாட் ஃப்ரீ ஈவன் ஆன் சண்டேஸ். அப்போ மண்டே அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுவே ஒரு நவுன் தான். அது பக்கத்துல அப்படியே நாட் டூ ஸ்பீக் ஆஃப் பக்கத்துல அப்படியே மண்டேஸ்ன்னு போட வேண்டியதுதான். ஜெனரலா திங்கட்கிழமைகள் அப்படின்னு சொல்றதுனால நம்ம மண்டேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ அம் நாட் ஃப்ரீ ஆன் சண்டேஸ். ஐ அம் நாட் ஃப்ரீ ஈவன் ஆன் சண்டேஸ். நாட் டு ஸ்பீக் ஆஃப் மண்டேஸ். அவரு ரொம்ப நல்லா பாடுவார். அவர் ஒரு சிறந்த பாடகர். அவருடைய டான்சிங் ஸ்கில் பத்தி சொல்லவே வேணாம். சூப்பரா ஆடுவார். இதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல அற்புதமான நடன திறமை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஹிஸ் இன்கிரெடிபிள் டான்சிங் ஸ்கில்ஸ். ஹிஸ் இன்கிரெடிபிள் டான்சிங் ஸ்கில்ஸ். ஹி இஸ் அ கிரேட் சிங்கர். நாட் டு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் இன்கிரெடிபிள் டான்சிங் ஸ்கில்ஸ். அவங்க குக் பண்ண ஃபுட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் அவங்க செய்த கீர் பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவங்க தயாரித்த உணவு, the food she made. The food she made was amazing. சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது அவங்க செஞ்ச கீர் பத்தி நம்ம சொல்றோம். The kheer she made. ஸோ இதுதான் நாட் டு ஸ்பீக் ஆஃப் பக்கத்துல போடப் போறோம். ஸோ ஆஃப் பக்கத்துல இந்த நவுன் ஃப்ரேஸ் அப்படியே போடப் போறோம். The food she made was amazing. Not to speak of the kheer she made. The food she prepared was amazing. Not to speak of the kheer she made. 2 தடவ மேடுன்னு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒண்ண ப்ரிப்பேர்ட் அண்ட் இன்னொன்னு வந்து மேட் அப்படி வச்சிருக்கோம். ஒண்ண குக்டு இன்னொன்னு மேட் எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. அவரு ஒரு கஞ்சன். உனக்கு ₹100 கூட கொடுக்க மாட்டார். 1,00,000 எல்லாம் சொல்லவே வேண்டாம். கேட்கவே வேணாம். கண்டிப்பா கொடுக்க மாட்டார். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ கஞ்சம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. நம்ம மைசர்ன்னு இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ த மைசர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு இருக்கு. த மைசர் வில் நாட் கிவ் யூ ஈவன் ₹100. ₹100 கூட. ஸோ அதை எம்ஃபசைஸ் பண்றதுக்காக தான் ஒரு ஈவனை சேர்த்துக்கிறோம் நம்ம. நிறைய இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்ண ஈவனை சேர்த்துட்டு இருக்கோம். The miser will not give you even ₹100. Not to speak of 1 lakh. The miser will not give you even ₹100. Not to speak of 1 lakh. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவனுக்கு அவன் பேரையே ஒழுங்கா எழுத தெரியாது. இதுல அவனை போய் கட்டுரை எழுதுனா சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா ஒண்ணும் எழுத தெரியாது. இப்படி சொல்லுவோம். இல்லைன்னா அவனை போய் கட்டுரை எழுதுனா எப்படி? அப்படின்னா என்ன சொல்றது? இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ 2 விதமாவும் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாட் டு ஸ்பீக் ஆஃப் வச்சு தான் இதை சொல்ல போறோம். ஸோ அவனுக்கு அவன் பேரை கூட எழுத தெரியாது. எப்படி நம்ம சொல்லுவோம்? ஸோ he can't even write his name properly. He can't even, அது கூட முடியாது. அதுதான் he can't even write his name properly. இப்போ அடுத்து நம்ம எழுத சொல்றது ஒரு எஸ்ஸேவை இல்லையா? நம்ம என்ன சொன்னோம்? ஆஃப் பக்கத்துல எப்பவுமே நவுன் தான் வரும். ஒன்று வேர்ப் மாதிரி ஏதாவது வந்ததானா அதோட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த இடத்துல எஸ்ஏ எழுதுறது அப்படின்றதுனால ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ இல்லை ரைட்டிங் எஸ்ஏஸ் ஸ்பெசிஃபிக்கா அப்படி சொல்றதா இருந்தால் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏன்னு சொல்லலாம். இல்லை ஜென்ரலாக நம்ம சொல்றப்போ பொதுவாக அது மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்ல
ஆர்டிக்கல் இல்லாமல் சொல்லுவோம். ஸோ அது மாதிரியும் சொல்லலாம். ரைட்டிங் எஸ்ஸேஸ். He can't even write his name properly. Not to speak of writing an essay. எஸ்ஸே எதை பற்றிலாம் சொல்லவே வேண்டாம், அவனுக்கு கண்டிப்பாக எழுத முடியாது. நாட் டு ஸ்பீக் ஆஃப் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே. ஸோ வந்து நம்ம பாசிட்டிவாகவும் சொல்லலாம் நாட் டு ஸ்பீக் ஆஃப் வச்சு. அவளுக்கு வந்து இங்கிலீஷ்லாம் பிச்சு உதருவா, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதை போய் எதை சொன்னால் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக தெரியாது, அந்த மாதிரி நெகட்டிவாகவும் சொல்லலாம். இப்போ நம்ம சொன்ன இந்த எக்ஸாம்பிளை நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாட் டு ஸ்பீக் ஆஃப். வாட் டு ஸ்பீக் ஆஃப் வச்சு சொல்லலாம். ஸோ வாட் டு ஸ்பீக் ஆஃப்னா நம்ம சொன்ன மாதிரி பேரே எழுத தெரியாது, எஸ்ஸே எழுதணும்னா என்ன சொல்கிறது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம வாட் டு ஸ்பீக் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் நாட் டு ஸ்பீக் ஆஃப் பதிலாக வாட் டு ஸ்பீக் ஆஃப்னு போட்டிருக்கோம். He can't even write his name properly. What to speak of writing an essay? What to speak of writing an essay? இல்லை what to speak of writing essays? எப்படி வேணா சொல்லுங்க. இப்போ வாட் டு ஸ்பீக் ஆஃப்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவர் வாடகையே அவரால் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறார். அவரை போய் கார் வாங்கணும்னு என்ன சொல்றது, இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ வாடகை கொடுக்க முடியாமல் திணறுகிறார். He is struggling to afford rent. இல்லைனா he is struggling to pay rent. எப்படி வேணா சொல்லுங்க. He is struggling to afford rent இல்லை he is struggling to pay rent. எப்படி வேணா சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கார் வாங்கணும் அப்படின்றது தான் அடுத்து வரப்போகுது. வாட் டு ஸ்பீக் ஆஃப் பக்கத்தில் வரப்போகுது. ஆஃப் பக்கத்தில் நம்ம ஜெரண்ட் ஃபார்ம் வேர்ப் வந்ததுன்னா ஐஎன்ஜி சேர்த்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ கார் வாங்குறது பை, அதனால பையிங் அ கார். He is struggling to afford rent. What to speak of buying a car? He is struggling to afford rent. What to speak of buying a car? அவருக்கு சாதம் வடிக்கவே தெரியாது, அவரை போய் பிரியாணி செய்யணும்னா எப்படி, அவரை போய் பிரியாணி செய்யணும்னா நான் என்ன சொல்றது, இந்த மாதிரி சொல்ல போறோம். அவருக்கு சாதம் வடிக்கவே தெரியாது, ரைஸ் வைக்கவே தெரியாது, அதை குக் பண்ணவே தெரியாது, அவ்வளோதான். He doesn't even know how to cook rice. He doesn't even know how to cook rice. இந்த இடத்துல பிரியாணி செய்யறது மேக் பிரியாணி, அதை தான் நம்ம ஜெரண்ட் ஃபார்ம்ல மேக்கிங் பிரியாணி அப்படி சொல்லியிருக்கோம். He doesn't even know how to cook rice. What to speak of making biryani? இந்த இடத்துல வாட் டு ஸ்பீக் ஆஃப் அப்படின்றது ஒரு கொஷின் இல்லை, நீங்கள் இது கடைசியில் கொஷின் மார்க்லாம் ஒன்றும் போட வேண்டாம். நம்ம ஸ்டேட்மெண்ட்டை தான் அப்படி சொல்கிறோம், அதை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது. ஸோ இது வந்து நம்ம கேள்வி கேட்கல ஆப்போசிட்டில் உள்ளவங்கள்ட்ட, நம்ம இது வந்து ஒரு ஸ்லாங், அதனால அது அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணணும். கடைசியில் கொஷின் மார்க்லாம் எதுவும் போடக்கூடாது. இப்போ அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒன்று. இப்போவே இவ்வளோ வெயில், இதில் மே மாதம்லாம் என்ன சொல்கிறது, கேட்கவே வேண்டாம், பயங்கர ஹாட்டாக இருக்கும், இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல மே மாதம்லாம் கேட்கவே வேண்டாம், நாட் டு ஸ்பீக் ஆஃப். என்னத்தை சொல்கிறது மே மாதம்லாம் அப்படி சொல்கிறதா இருந்தால் வாட் டு ஸ்பீக் ஆஃப். ரெண்டுக்கும் மீனிங் வைஸ் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போவே இவ்வளோ வெயில், இட் இஸ் ஆல்ரெடி ஸோ ஹாட் நவ், இட் இஸ் ஆல்ரெடி ஸோ ஹாட் நவ். ஸோ இந்த பக்கம் மேன்னு இருக்குது, அவ்வளோதான் இல்லையா. வாட் டு ஸ்பீக் ஆஃப் மே. இட்ஸ் ஆல்ரெடி ஸோ ஹாட் நவ், வாட் டு ஸ்பீக் ஆஃப் மே. இந்த ஸ்டேட்ஸ்லேயே என்னால் ஏற முடியல, என்ன போய் மலை ஏறணும்னா எப்படி அப்படி சொல்லலாம், இல்லை மலை ஏறணும்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இப்படி சொல்ல போறோம். ஸோ இந்த படிக்கட்டுகள்லேயே என்னால் ஏற முடியல, இதெல்லாம் கூட என்னால் ஏற முடியல. ஐ கேன்ட் ஈவன் கிளைம் த ஸ்டேர்ஸ். ஐ கேன்ட் ஈவன் கிளைம் த ஸ்டேர்ஸ். ஸோ ஹைக் பண்ணுறது, அதனால நம்ம இந்த இடத்துல வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட். ஹைக்கிங் அப் ஹில்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்கிறப்போ ஒன்று இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மில் சொல்லுங்கள், இல்லைன்னா அ ஹில் அப்படின்னு சிங்குலரில் சொல்லுங்கள். ஸோ ஹைக்கிங் அப் ஹில்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஹைக்கிங் அப் அ ஹில்னு சொன்னாலும் சரி. I can't even climb the stairs. What to speak of hiking up a hill? இப்போ நம்ம பார்க்க போகிறது நத்திங் டு ஸ்பீக் ஆஃப். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நாட் டு ஸ்பீக் ஆஃப் அண்ட் வாட் டு ஸ்பீக் ஆஃப் யூஸ் பண்ண மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படமா அதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஏதோ கீழே விழுந்துட்டானமே, ஏதோ அடிபட்டுருச்சா, இல்லை இல்லை சொல்கிறபடி சொல்லும்படி சொல்கிற அளவுக்கு பெரிய காயங்கள் எதுவும் இல்லை அப்படி நம்ம சொல்லப்போம். ஸோ சொல்லும்படி சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, இதை தான் நாம் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப் வச்சு சொல்ல போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்கிறது வந்து அவனுடைய இன்ஜுரிஸ் பற்றி இல்லையா. ஸோ அவனுக்கு பெரிய காயங்கள் எதுவும் இல்லை. ஹிஸ் இன்ஜுரிஸ் வேர் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப், அவ்வளோதான். ஸோ நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதை சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பி வர்ப் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப், அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால வேர்னு போட்டிருக்கோம், ப்ளூரல்ன்றதுனால வேர். ஹிஸ் இன்ஜுரிஸ் வேர் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப், சொல்கிற மாதிரி பெரிய காயங்கள் இல்லை, அவ்வளோதான்.
அந்த படம் தானே, அத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டு ஸ்பீக் ஆஃப். எத பத்தி? அந்த மூவி பத்தி. ஸோ இதுதான். இத மட்டும் போட்டுட்டு, அதுக்கேத்த மாரி ஒரு பி வெர்ப். நேத்து ஒரு படம் பார்த்தியே, அத பத்தி அப்படின்னு நம்ம சொல்றதுனால பாஸ்ட்ல சொல்லப் போறோம். த மூவி வாஸ் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப். இந்த படத்த பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. த மூவி வாஸ் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப். ஸோ என்ன சப்ஜெக்ட்ன்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. சிங்குலரா, ப்ளூரலா, பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா அவ்வளோதான் நீங்க பார்க்க வேண்டியது. த மூவி வாஸ் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப். என்னோட ஸ்கூல்ல ஒரு லைப்ரரி இருக்கு. ஆனா, அங்க சொல்லிக்கிற மாரி புத்தகங்கள்லாம் எதுவும் இல்ல. அந்த புக் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ எங்க பள்ளியில் ஒரு நூலகம் உள்ளது. அவர் ஸ்கூல் ஹாஸ் அ லைப்ரரி. பட் அங்க இருக்கிற புக்ஸ் அதுதான் நம்ம இங்க சொல்லப் போற சப்ஜெக்ட். கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். இப்போ பிரசன்ட்ல நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல புக்ஸ்ன்னு சொல்றதா இருந்தா நீங்க ப்ளூரல்னு ஆர் போடலாம். இந்த இடத்துல கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அப்படியே கலெக்டிவா சொல்றோம். அதனால தான் நம்ம சிங்குலர் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இஸ்ன்னு போடுறோம். ஸோ பொதுவா கலெக்டிவ் நவுன்ஸ் எல்லாம் நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இஸ் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப். அவ்வளோதான். அவர் ஸ்கூல் ஹாஸ் அ லைப்ரரி. பட் த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இஸ் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப். அந்த மூவில நெறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனா சொல்லிக்கிற மாதிரி அதுக்கு ஒண்ணும் வசூல் இல்லை. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவங்க பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் பெருசா ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லப் போறோம். ஸோ அந்த படத்துல பெரிய நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். பிக் ஸ்டார்ஸ் have acted in the movie. Big stars have acted in the movie. அதோடைய பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் அதுதான் அந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லையா? The movie's box office collection was ஏற்கனவே கலெக்ஷன் வந்திருக்கும். அத பத்தி தான் நம்ம பேசுறோம் இல்லையா? அதனால தான் பாஸ்ட் ஃபார்ம். The box office collection was nothing to speak of. Big stars have acted in this movie, but its box office collection was nothing to speak of. இப்போ இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷத்து தீபாவளி செலிப்ரேஷன் அது ஒண்ணும் சொல்றபடி ஒண்ணும் இல்ல. பெருசா அதுல சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவளுக்கு 3 லாங்குவேஜஸ் தெரியும். இங்கிலீஷ்லாம் சொல்லவே வேணாம். பிச்சு உதறுவா. எனக்கு வீட்ல உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. அப்புறம் எங்க மேட்ச் பார்க்கறது? நேத்து மேட்ச் பார்த்தீங்களா? எனக்கு கொஞ்ச நேரம் வீட்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. அப்புறம் எங்க நான் உட்கார்ந்து மேட்ச் பார்க்கறது? இதுதான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த சென்டென்சஸ நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. நான் ஆன்சர்ஸ போஸ்ட் பண்றேன். நீங்க அப்ப செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நாம நாட் டு ஸ்பீக் ஆஃப், வாட் டு ஸ்பீக் ஆஃப் அண்ட் நத்திங் டு ஸ்பீக் ஆஃப் இந்த 3 ஃப்ரேசஸ் கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.